ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏதாவது தொழில் செய்யலாம். அந்த தொழிலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? உங்ககிட்ட பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா, என்னால் ஷாப் எடுத்து நடத்த முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஒரு 10 விதமான ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த தெருவோரத்தில் கடை வைத்து நடத்தக்கூடிய, தள்ளு வண்டியில் கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு 10 விதமான தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தொழிலில் நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வராது. இந்த கடையுடைய அட்வான்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வராது, ரெண்ட்டு கூட இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரீட்டு ஃபுட்டாக ஏதாவது நம்ம பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, நம்ம இப்போ ஒவ்வொரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை. இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு நீங்கள் தள்ளுவண்டியில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அல்லது உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு வண்டியை ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் நீங்கள் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டமை சேல்ஸ் பண்ணலாம். இதில் டைமிங் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 4:30 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டமை சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த வண்டியை எங்கே நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல கார்பரேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும். ப்ளஸ் ஏதாவது ரெண்ட் மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும் அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறது எங்கே சூஸ் பண்ணணுன்னா, நல்ல மார்க்கெட்டு ஏரியா உள்ள இடமா பார்த்து, மக்கள் அதிகமாக வந்து போகிற இடமா பார்த்து உள்ள இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸு. நல்ல லாபமும் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தள்ளுவண்டியில் சேல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய மூவிங்கை வச்சு உங்களுக்கு நல்ல எப்படி போகும் இந்த ஃபுட்டு பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வெரைட்டி ஷாப். அதாவது இந்த சிக்கனில் நிறைய வெரைட்டியாக வருது உங்களுக்கு. அது சிக்கன் 65, இன்னும் சிக்கனில் நிறைய வெரைட்டி வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா, இந்த கிரில் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிரில்லை பிடிக்காத ஆளுங்க கிடையாது, அதையே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறமா தந்தூரி, சவர்மா, இப்படி சிக்கனில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸில் நீங்கள் எடுத்து செய்யணுன்னா இதெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் மக்கள் நிறைய பேர் கூடுற இடமா பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் அண்டு ஐஸ்கிரீம் ஷாப்பு. அதாவது ஜூஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறைய விரும்பி பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெண்டையுமே இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம். இப்போலாம் மக்கள் இந்த ஜூஸ், ஐஸ்கிரீம்க்கெலாம் பெரிய பெரிய கடையை போய் தேடுறது கிடையாது. போகிற வழியில் எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் விற்றுட்டு இருந்தால் கூட அவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க. மெயினாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறதுனா குவாலிட்டி நல்லா இருக்கணும், டேஸ்ட்டு நல்லா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் அல்லது இந்த கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக எப்படி இருக்குதுன்னா, நிறைய இடத்துல இந்த 1 லிட்டருக்கு 1/2 லிட்டருக்குலாம் ஜூஸ் தராங்க. அதுவும் குறைவான ரேட்டில் 60 ரூபா இல்லைன்னு 80 ரூபா. உங்களால் 1 லிட்டர் ஜூஸ் தர முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது புதிய ட்ரெண்டாக இருக்குது அது. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு, அப்புறம் அந்த ஐஸ்கிரீமுக்கு அந்த ஐஸ்கிரீம் மிஷினு இதெல்லாம் உங்கள் ஸ்டாலில் வச்சுட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மெயினாக இதுக்கும் ஒரு மக்கள் கூடுற இடமா பார்த்து நீங்கள் வைக்க வேண்டியது வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை வைக்கிறதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய மக்கள் சாப்பிட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தேவைப்படும், ஐஸ்கிரீம் தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மூவிங் ஆகும், நிறைய லாபம் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த டீ அண்டு வடை. அதாவது இந்த டீ வடையை நீங்கள் தள்ளுவண்டியில் வச்சு சேல்ஸ் பண்ணணும். இதை நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. இதுவோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் வரும் இதுவோ. ஸோ நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கூட நல்லா சம்பாதிக்கலாம். மெயினாக டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். கொடுக்குற அந்த வடை, அந்த பஜ்ஜி இதில் எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கடையை தேடி மக்கள் வருவாங்க. இதுவும் மெயின் மக்கள் கூடுற இடமா பார்த்து நீங்கள் இந்த தள்ளுவண்டியில் இந்த டீ ப்ளஸ் இந்த சமோசா, வடை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி இதுலேயே நல்ல லாபம் பார்க்கலாம். குவாலிட்டியாக மற்றும் நல்ல டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சூப் ஸ்டால். சூப் ஸ்டாலை பொறுத்த வரைக்கும்
இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்குது. ஏன்னா இந்த வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நான்வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் சரி நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் சூப்பு, அப்புறம் இந்த மட்டனு, ஆட்டுக்கால் சூப்பு இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காளான் சூப்பு இப்படி 2-3 சூப் வருது. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப் ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டையுமே வந்து தனித்தனியாக செய்யலாம். நீங்கள் அந்த ஏரியாவை பொறுத்து அங்கே நான்வெஜ்ஜு அதிகமாக மூவிங் ஆகுமா அல்லது வெஜ்ஜு நல்லா மூவிங் ஆகுமான்னு பார்த்து நீங்கள் இந்த சூப் ஸ்டாலை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சென்டர். அதாவது இந்த இட்லி, தோசை, அப்புறம் வந்து பொங்கல் இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து காலை டிஃபனாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் தரும். காலையில் நீங்கள் ஒரு 7 மணிலேன்னு ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளே வந்து அதிக லாபம் பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபன் ஐட்டம் வந்து நல்ல ஒரு மூவிங்காக இருக்குது. நிறைய மக்கள் வந்து இதை செஞ்சு டெய்லி வந்து 3000 4000 கூட சமாளிச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா இந்த தொழிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினாக மக்கள் கூடுற இடத்துல பார்த்து, நிறைய மக்கள் வந்து போகிற இடமா பார்த்து இந்த டிஃபன் சென்டரை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா மூவிங் ஆகும். இது காலையிலேயே நீங்கள் வைக்கலாம். அதுக்கு பிறகு வந்து ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இந்த டிஃபன் சென்டரை ஓப்பன் பண்ணி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரியாணி கடை. இந்த பிரியாணியை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தள்ளுவண்டியில் பிரியாணி சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் நைட்டு 1 மணி 2 மணி ஆகுனா கூட சேல்ஸ் ஆகிட்டுருக்குது. நிறைய மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் எந்த டைமாக இருந்தால் கூட இந்த பிரியாணி சேல்ஸ் பண்ணலாம். மதியானம் ஒரு 1 மணிலேன்னு 1 மணிலேன்னு நைட்டு 12 1 மணி வரைக்கும் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தொழிலாக இருக்குது. இதையே நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸாக எடுத்து செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம். இதுவும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து கூடுற இடமா பார்த்து நீங்கள் இந்த கடையை வச்சிங்கன்னா, கடைன்னு சொல்கிறத விட தள்ளுவண்டி அந்த இடத்துல வச்சிங்கன்னா நிறைய மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. நல்ல லாபம் பார்க்கலாம். மெயினாக வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆகும் உங்கள் பிஸ்னஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு சூடாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு அந்த சூடு ஏற்றுறாப்பில் ஒரு அடுப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு வர மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பானிபூரி பிஸ்னஸ். இந்த பானிபூரி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாவிலே வந்து முதல் இடத்துல இருக்குது. இந்த பானிபூரியை வந்து எந்த டைம் இருந்தால் கூட ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து பானிபூரியை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுவே வந்து மக்கள் நிறைய பேர் வந்து கூடுற இடமா பார்த்து, நல்ல ஸ்கூல் காலேஜ் உள்ள இடமா பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா இதுலேயே வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சிப்ஸு ஸ்டாலு. அதாவது இந்த சிப்ஸு, அப்புறம் வந்து நம்ம இந்த மிக்சரு, அப்புறம் பக்கோடா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் காலையாக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, இந்த டைமில் வந்து தள்ளுவண்டியில் வச்சு நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு. நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் தேவைப்படும். அவங்க கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து தெருவோரமாக இதை வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்டயே வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 விதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம பார்த்தோம். இந்த பிஸ்னஸில் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம்.